வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் ஜோதிட அபிமானிகளே, ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லித்தியதே ஜென்ம பத்திரிகா. நாம் தொடர்ந்து கடகலக்கணத்தின் 1-12 பாவங்களை பற்றி பார்த்து கொண்டுள்ளோம். இந்த வரிசையில் இன்று கடகலக்கணத்திற்கு 5ஆம் பாவகம் விருச்சிகம், செவ்வாயினுடைய வீடு. இது ஜலராசி. செவ்வாய் திசை 7 வருடங்கள். செவ்வாயானவர் 5க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் வைப்பவர். ஏற்கனவே 10ஆம் பாவத்தை பற்றி நாம் கடந்த பதிவில் பார்த்துவிட்டோம். கடகலக்கணத்திற்கு சந்திரன் லக்னாதிபதி விருச்சிகத்தில் செவ்வாய் வீட்டில் நீச்சம் அடைகிறார். கடகலக்கணத்தில் சந்திரன் லக்னாதிபதி விருச்சிகத்தில் செவ்வாய் வீட்டில் நீச்சம் அடைகிறார். மற்றும் இது ஸ்திர ராசி. ராகு கேது உச்சம். ராகு கேது இந்த வீட்டில் விருச்சிகத்தில் உச்சமடைகிறார். இந்த வீட்டில் சனி மட்டும் பகை. ஏற்கனவே நாம் சந்திரனுக்கு பகையை பற்றி நாம் பார்த்துள்ளோம். சந்திரன் வீட்டில் கடகத்தில் செவ்வாய் நீச்சம், செவ்வாயுடைய விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சம். கடகத்திற்கு யோகாதிபதி இருவர், குருவும் செவ்வாயும். கடகத்திற்கு 1, 5, 9 திரிகோணம், திரிகோணாதிபதி என்று எடுத்துக்கொண்டால் இந்த வகையில் 5 செவ்வாயுடைய வீடு, 9 குருவினுடைய வீடு கடகத்திற்கு யோகாதிபதிகள். மேலும் 5க்கு 5 கடகலக்கணத்திற்கு 5 விருச்சிக வீடு. அந்த 5க்கு 5 மீனம் குருவினுடைய வீடு, 9ஆவது வீடு. 5ஆம் வீடை பற்றி பார்க்கும் பொழுது இதை வைத்து பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் மற்றும் கௌரவம், மேல் வயிறு, முதுகு பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு தாய் மாமன் வகையினர், அம்மான் பற்றியும், புத்திரப்பேறு, சந்ததி, தீர்க்க ஆலோசனை, ஞாபக சக்தி, மூளை, வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், அதன் மூலம் செல்வம், பொருளாதாரம், செல்வாக்கு, மனநிலை, மூளையை பற்றியும் இது சேனாதிபதி ஆகும் செவ்வாய். மேலும் இந்த கடகலக்கணத்திற்கு விருச்சிகம் இந்த இடத்தில் பாபகிரகங்கள் சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது, புதன் இருந்தால் தாய்மாமனுக்கு ஆகாது. மேலும் குரு இந்த இடத்தில் இருந்தால் புத்திரம் காரகோ பாவனாஸ்தி, அதற்கு சில விதி விலக்குகளும் உண்டு. சுக்கிரன் இந்த இடத்தில் விருச்சிகத்தில் இருந்தால் கடகலக்கணத்திற்கு பிற சொத்து வரும். அதாவது தத்து புத்திரம் அல்லது ஒரு வளர்ப்பு என்று சொல்லக்கூடிய தத்து கொடுத்தார்கள் என்ற ஒரு பேச்சாவது வந்துவிடும். லக்னாதிபதி சுபர். எனவே முன்னேற்றம், உயர்வு. 5ஆம் ஸ்தான அதிபதி புதன் வீடாகிய கன்னி அல்லது மிதுனத்தில் செவ்வாய் இருந்தால் ஜாதகருக்கு புத்திரம் இல்லை. இது பொது விதி, சாஸ்திர விதி. சிற்சில விதி விலக்குகளும் உண்டு. அதாவது விருச்சிகத்திலிருந்து 5ஆம் இடம் அல்லது புதன் வீடாக 5ஆம் ஸ்தான அதிபதி புதன் வீடாக அமைந்தார். செவ்வாய் உத்தியோகக்காரகனும் பூமிக்காரகனும், காரக பலன்கள், கர்ம காரகன், சகோதர காரகன். இந்த 5ஆம் இடத்தை வைத்து இந்த பலன்களை பார்க்கலாம். பொதுவாக செவ்வாய் தோஷம் லக்கணத்திற்கு 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இடம்பெற்றால் செவ்வாய் தோஷம். மேலும் செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று திசை நடத்தினால் மேலான நன்மையான பலன்களே நடைபெறும் என்பது சாஸ்திர விதி. மேலும் குடியிருப்பு பற்றி பார்க்கலாம். இந்த வலதுபுற வீடு, போட்டி வலதுபுற வீட்டை பற்றி நாம் பார்க்கலாம். பொதுவாக இந்த வீடு போட்டி பந்தயங்களில் வெற்றி தோல்விகளை பற்றி இந்த வீட்டை வைத்து பார்க்கலாம். தந்தையின் சொத்து,
மறுபிறப்பு, மேலும் பலம்பெற வேண்டும். 5ஆம் இல்லம் பலகீனமாக இருக்கக்கூடாது. பலகீனம் என்றால் தீய கிரகங்கள் அந்த இடத்தில் இருந்தால் பலகீனம் அடையும், அல்லது பகை, செவ்வாய்க்கு பகையான கிரகங்கள் அந்த இடத்தில் இருந்தால் ராகு கேது போன்ற இந்த இடத்தை குரு பார்த்தால், பார்வை எங்கிருந்தாவது 5, 7, 9 பார்வை இந்த விருச்சிக லக்னத்துக்கு ஏற்பட்டால் நன்மை ஏற்படும். மேலும் 5இல் சுக்கிரன் இந்த ஜாதகருக்கு பெண் சந்ததிகள் உருவாகும். இந்த கடக லக்கணத்திற்கு ஒவ்வொரு பாவகமும் எந்த பலன்களை எடுக்கலாம் என்பதை நாம் கடக லக்கணத்திற்கு 12 ஆரம்பித்து 5 வரை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டுள்ளோம். இந்த வகையில் கடக லக்கணத்தை பிறந்தவர்களுக்கு 12 பாவக பலன்கள் முடிவு பெற்றவுடன், அதன் பிறகு கடக லக்கணத்தில் பிறந்து ஏதாவது ஒரு ராசி சந்திரன் இருப்பார். கடக லக்கணமும் மீன ராசியும், கடக லக்கணமும் கடக ராசியை கடந்த ஒரு உதாரண ஜாதகம் பார்த்தோம். அதுபோல் கடக லக்கணத்தில் பிறந்து ராசி ஒரு ராசியாக இருந்தால் அதன் பலன்களை நாம் தொடர்ந்து இதற்கு அடுத்தபடியாக பார்க்க இருக்கின்றோம். கடக லக்கணமும் ராசி, அதாவது உதாரணமாக காலபுருஷ தத்துவமாகிய கடக லக்கணமும் மேசராசியும், கடக லக்கணமும் ரிஷபராசியும், கடக லக்கணமும் மிதுன ராசியும் என்று பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் மற்றும் யூடியூப் நேயர்களும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்தி கொண்டு, தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.